நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. சிலுவை தியான நேரத்திற்கு ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எதுனா, ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் எவ்வாறு ஜெபம் செய்தார், என்ன பாடுகளை அனுபவித்தார், எப்படி ஜெபம் செய்தார், அவருடைய சரீரத்தில் காணப்பட்ட வேதனைகள் எவ்வளவு, எப்படியெல்லாம் அவர் துக்கப்பட்டார், வியாகுலப்பட்டார், திகிலடைந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம வேதாகமத்தில் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபித்த காரியங்கள் 4 சுவிசேஷ பகுதிகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின நற்செய்தி நூல், இந்த 4 சுவிசேஷத்திலும் இந்த பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தா அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்தில் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று குறிப்பிடப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எப்பொழுதும் வழக்கமாக போகக்கூடிய அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு போனார், அங்கு ஜெபம் பண்ணினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் விசேஷமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறால், அவர் ஜெபிக்கும்போது அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் விழுந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கோன்னா அவருடைய துக்கம் எப்படி இருந்தது, அவர் எப்படி திகிலடைந்தார், அவருடைய வியாகுலம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது துக்கம். அவருக்கு ஏன் துக்கம் வந்தது, ஆண்டவருக்கு ஏன் துக்கம், எப்படிப்பட்டதான ஒரு துக்கம் இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் நினைத்திருக்கலாம், நாம் இவ்வளவு அற்புதங்கள் செய்து நம்மையே இவ்வளவு பாடுபடுத்தும் போது நம்மோடு இருந்த சீஷர்களை இவர்கள் இன்னும் எவ்விதமாய் பாடுபடுத்துவார்களோ இந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கூட அவர் துக்கம் அடைந்திருக்கலாம். அவருக்கு எல்லாமே தெரியும், நான் இனி என்ன படப்போகிறேன், இனி என்ன சிலுவை மரணம் இருக்கிறது, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் அந்த தோட்டத்தில் போய் துக்கப்படவும் வியாகுலப்படவும் திகிலடையவும் தொடங்கினார். ஆண்டவர் தன்னுடைய 3 சீஷர்களை உடன் அழைத்து சென்றார். அவங்ககிட்ட நீங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் ஜெபம் பண்ண போனார். முதல்ல அவருக்கு துக்கம்தான் வந்துச்சு. இந்த துக்கம் ஏன் வருது அப்படின்னா, அது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா மிகுந்த துக்கம் இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும், இன்னும் இதுக்கு அடுத்து இந்த தோட்டத்தை விட்டு வெளியில் போனோடனே அவ கூட இருந்த சிநேகிதனே அவனை காட்டி கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால் பல பாடுகள் பட போகிறேங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அந்த துக்கத்தினால அவர் பிதா கிட்ட போய் கேட்குறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மிகவும் அதிகப்படியான துக்கம் நிறைந்தவராய் அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணுறாரு. திருப்பி வந்து பார்க்குறாரு, சீஷர்கள் தூங்குறாங்க. அப்பவும் அவருக்கு மனசு கேட்கல, திருப்பவும் எழுப்பி விட்டுட்டு போய் அவர் ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா அவர் ரொம்ப திகில் அடைந்தார் அப்படின்னு இருக்கு. திகில் அப்படின்னா அது ஒரு வித பயம். ஆக்சுவலாக ஆண்டவருக்கு பயம் வராது, ஆனால் இந்த ஜனங்களை குறித்து இவங்க அறியாமல் செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஏசப்பா திகிலடைய தொடங்கினாங்க. அது என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய அந்த பயம் இருக்கும்போது வியர்வை இரத்தமாக வெளியேறுமா. அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, நம்ம சரீரத்துலேயோ உடம்புலையோ ஒரு பாடுகள் வரும்போது, இல்லை நமக்கு இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத, ஒருவேளை மரணத்துக்கு எதுவாக இருக்கும்போது நம்ம உடம்புல உள்ள நரம்புகள் இரத்த குழாய்கள் எல்லாம் வித்தியாசமாக மாறுமா. அப்படி மாறும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வேர்வை இரத்தமாக வெளியேறுமா. உள்ளே இருக்க இரத்த குழாய்கள், சிறு சிறு இரத்த குழாய்கள் வெடித்து அது வியர்வையோட ஒரு ரெட் கலரில் வேர்வை கீழே விழுமாம். அப்போ ஆண்டவர் அந்த நேரம் மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருந்ததுனால அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் தரையில் விழுந்துச்சாம். நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது கூட ஆமானை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கும் ஒரு மரண பயம் வரும்போது
அவன் திகில் அடைந்தான்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் கொடுத்துருக்கு. ராஜாவும் ராஜாத்தியும் அந்த விசேஷமாக இவன் ஆமானை கூட்டின அந்த விருந்துக்கு ஆமான் வந்திருக்கும்போது ராஜாத்தி சொல்கிறாப்புல, என் ஜனங்களை அழிக்க இந்த ஆமான் தான், இந்த துஷ்ட ஆமான் தான் சொல்லும்போது ஆமானுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு, இனிமேல் நம்ம ராஜா முன்னால் நிற்க முடியாது, ராஜா நம்மளை கொன்று போட்டுருவார், நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்தோடனே அவன் திகில் அடைந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே போல் நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி நம்ம பார்க்குறோம். அவனும் பெரிய அளவில் வளர்ந்து பெரிய ஆளாக இருந்தார். அப்போது அவர் ஒரு நாள் ஒரு சொப்பனை பார்க்குறாரு. அதில் ஒரு பெரிய விருட்சம் வளர்ந்து நிற்கி அது பெரிய விருட்சமாகி நிறையா பறவைகள் எல்லாம் கூடு கட்டி இருக்குது. இவர் அந்த சொப்பனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டு மரம் ஒன்றுமே இல்லாமல் ஆகி அந்த அடிமரம் மட்டும் இருக்கிற மாதிரி அவர் ஒரு சொப்பனை காங்குறாரு. காலையில் எழும்பி பார்த்தா இவருக்குள்ள ஒரு திகில் இருக்குது. அந்த சொப்பனை மூலமாக இவருக்கு ஒரு திகில் வந்துட்டு, ஏன்னா இவருக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, இவரோட ஆட்சி பறிபோக போகுது, இவர் எப்படிப்பட்டவராக ஆக போகிறாருங்கிறது அவருக்கு தெரியலை. ஆனால் அதுக்குரிய ஒரு முன் உதாரணமாக ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் அவர் திகில் அடைந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ தானியேலை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் அதுக்குரிய அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தெல்லாம் சொல்லும்போது கடைசியில் அது என்ன நடந்ததோ அதே போல் இவர் ஆகாயத்து பணியில் நனையக்கூடியவராக மாறினார். மாட்டை போல புல்லை திங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு வித பயம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இழப்பு வரும்போது நம்மளால் தாங்க முடியாமல் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு திகில் உண்டாகுது. இதே போல் தான் ஒருவேளை ஆண்டவர் கூட நம்ம சிலுவையில் தொங்க போகிறோம், நம்மளை அடிப்பாங்க, ஆணி வச்சு அடிப்பாங்கங்கெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை அப்படி தெரியுங்கிறனால தான் அவருக்குள்ள ஒரு திகில் வந்துதான்னு தெரியலை, அவர் திகில் அடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மூணாவதாக பார்த்தா அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கோம். வியாகுலம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, நம்மளால் முடியலை, ஒரு இழப்பு, ஒரு வறுமை, எதையோ ஒன்று இழந்துட்டோம், நமக்கு முக்கியமானவங்களை இழந்துட்டோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய வியாகுலம் அதிகமாக இருக்கும். அதை ஈடு செய்யவே முடியாது, அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கு வியாகுலம் அதிகமாக இருக்கும். யாருக்கிட்ட போய் சொல்லி அழலாம், யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா, யாராவது ஆறுதல் செய்வாங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஏசப்பாவும் அந்த நேரத்தில் இருந்தாங்க. பிதா கிட்ட போய் கெஞ்சுறாங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி பிதாட்ட கேட்குறாங்க. அப்படியும் திருப்பியும் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இது உம்முடைய சித்தம்னா அதுபடியே ஆகட்டும், என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என்னென்ன பாடுகள் நம்ம பட போகிறோம், நமக்கடுத்து இந்த சீஷர்களுக்கு என்னென்ன பாடுகள் வரும், அந்த பச்சை மரத்துக்கே இவ்வளவு பண்ணுறாங்கன்னா பட்டை மரத்துக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க இந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அதிக வியாகுலம் இருந்துச்சு. ரொம்ப அவர் கஷ்டப்பட்டு மாறி அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இதே போல் நம்ம வேதாகமத்திலையும் யோபுவை குறித்து எடுத்தோன்னா அவனும் மிகவும் வியாகுலப்பட்டான். நல்ல செல்வந்தனா, நல்ல ஐஸ்வர்யானா இருந்தான். ஒரே நாளில் அவனுக்குரிய ஆஸ்திகள், குமாரர்கள், குமாரத்திகள், அவனுக்குரிய ஒட்டகங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. கடைசி நேரத்தில் அவனோட மனைவி கூட நீ தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி யோபுவை கட்டாயப்படுத்தினாங்க. ஆனாலும் யோபு எந்த காரியத்திலையும் விட்டு கொடுக்கல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சரீரம் முழுவதும் புண்ணால் இருந்துச்சு. அவர் ஓட்டை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே தான் இருந்தார். மிகவும் வியாகுலப்பட்டார். ஆனால் எவ்வளவு வியாகுலப்பட்டாலும் அவர் ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை. அதனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் இழந்ததெல்லாம் 2 மடங்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஒருவேளை இந்த கெத்செமனே தோட்டத்தில் நம்ம ஏசப்பாவும் இதே போல் வியாகுலப்பட்டாங்க. பட்டதனால முடிவு அவங்க பிதாவோட வலது பரிசத்தில் போய் இருந்தாங்க. இந்த யோபு எப்படி வியாகுலப்பட்டு ஆண்டவரை மறுதளிக்காமல் இருந்தாரோ, ஆண்டவர் அதை விட அதிகமாக அவருக்கு எல்லாம் யோபுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், திருப்பி இதெல்லாம் கிடைக்கும் கூட அவர் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இப்போ மறிச்சா பிதாவோட வலது பரிசத்துக்கு போயிடுவோம், எப்படிலாம் நம்ம பாடுபட போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அழுதார். அவர் வியாகுலப்படும் போது தான் அந்த வியர்வை இரத்த துளிகளாய் வெளியே வந்துச்சாம். இதில் எடுத்துக்கிட்டோன்னா ஆண்டவர் துக்கமடைந்தார், திகிலடைந்தார், வியாகுலப்பட்டார். இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் வழக்கமாக எப்பவும் வரக்கூடிய நேரம் தான்.
அதுதான் அவர் யூதாஸுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த நேரத்தில் அவன் காட்டி கொடுக்கறதுக்கு வந்தான். இந்த நேரம் போனால் இந்த தோட்டத்தில் ஏசப்பா இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சீஷர்களை ஒன்றா கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இவனும் சீஷனாக இருந்தான். அதனால் ஏசப்பா போகும்போது எப்போமாவது கெத்சமனே தோட்டத்துக்கு போகும்போது யூதாஸையும் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அதை தான் அவனும் கரெக்டாக வச்சு ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இந்த கெத்சமனே தோட்டத்தில் இருக்கும்போது ராத்திரி நேரம்தான். எல்லாம் சீஷர்களும் 3 பேரும், பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் நித்திரை மயக்கமாக இருக்காங்க. ஆண்டவருக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஏசப்பாவுக்கு தெரியுது, சீஷர்களுக்கு தெரியலை. 3 நேரமும் ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு சீஷர்களை எழுப்பி கூப்பிடுறாங்க. சரி வாங்க போவோம், இந்த என்னை காட்டி கொடுக்குறவன் இதோ வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் இவங்க வெளியில் வராங்க. அங்கே வரும்போது யூதாஸ் ஏத்தாப்பில் ரபி, போதகரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, சிநேகிதனே நீ என்னத்திற்காக வந்திருக்கிறாய், முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாயின்னு. அதே போல் ஏற்கனவே யூதாஸ் அவங்ககிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தான், நான் முத்தம் கொடுக்குறவர் தான் ஏசு, கரெக்டாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஆண்டவர் அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அவங்க எல்லாரும் சேர்ந்த போர் சேவகர் எல்லாரும் ஏசப்பாவை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு இடையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் உள்ள இந்த யோவான் சுவிசேஷத்துலலாம் நம்ம எடுத்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஒரு இடத்துல கல்லெறிய போவாங்க. அப்போல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா மறைந்து போனார். ஒரு இடத்துல விலகி அவர் மலைக்கு போனார் அப்படின்னு இருக்கும். ஒரு நேரத்தில் அவரை ராஜாவை, இவர் நிறைய அற்புதம் செய்தார், இவர் நம்ம ராஜாவை ஆய்க்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும் போது, இவர் நான் வந்ததுக்குரிய நோக்கம் அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் ஜனங்கள் மத்தியில் இருந்துட்டு அவர் மறைந்து போயிடுவார். ஒருவேளை யூதாஸ் காரியத்து இந்த போர்ச்சவர்களை கூட்டிகிட்டு வரும்போது ஆண்டவர் மறைந்து போயிருக்கலாம். ஏன் அவர் மறைந்து போகலை? பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த கெத்சமனே தோட்டத்தில் பிதாவின் சித்தம் என் நிமித்தமாக என்ன பிதா நினைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். அதனால் அவர் பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை அங்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இப்பொழுது கூப்பிட்டாலும் அப்பா என்று கூப்பிடும்போது அவர் ஓடி வருகிறார். ஏன்? அன்னைக்கு அவரோட அர்ப்பணிப்பு, அந்த பிதாவிட்ட தன்னுடைய சரீரம், ஆத்துமா, ஆவி அனைத்தையும் அவர் அர்ப்பணித்தார். அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் நன்றாக இருக்கிறோம் என்றால் அன்றைக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டது தான் காரணம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் துக்கப்படவும் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். நமக்கும் சரீரத்தில், ஆவியில், ஆத்துமாவில் துக்கமோ வியாகுலமோ திகிலோ வரும்போது நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம், பிதாவினுடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஒருபோதும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். என்ற நோக்கத்திற்காக நம்மளை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் முழுவதுமாக நிறைவேற்றப்படும் வரைக்கும் நாமும் பிதாவினுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய எதிர்கால வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை அத்தனையிலும் ஆண்டவர் நம்மளை அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவார். ஜெபம். எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிற ராஜா அப்பா, நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து சென்ற வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல சுவாமி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. எவ்வளோ பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், வியாகுலங்கள், திகில்கள் வந்தாலும் சுவாமி நீர் பிதாவின் கரத்தில் உம்மை எப்படி ஒப்பு கொடுத்திருந்தீரோப்பா, அதே போல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது துக்கம் இருந்தாலும், திகில் இருந்தாலும், வியாகுலம் இருந்தாலும் சுவாமி அதையெல்லாம் நீர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். உங்கள்
துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அதே போல் துக்கத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாருடைய கண்ணீரை துடைத்து சுவாமி சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும், கழிப்பை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். இந்த தவ காலத்தில் கூட சுவாமி ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா என்னென்ன பொருத்தனையோடு ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. நாங்களும் சுவாமி ஆண்டவரை உம்மை போல நீர் சென்ற வழியில் அப்பா உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க சுவாமி. எந்த இடத்தில் நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் அப்பா எங்களை தட்டி எழுப்பி சுவாமி நீர் எங்களை உம்மண்டை ஆண்டவரை உம் பாதையில் நடத்தி செல்லும்படியா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம். துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் சுவாமி எல்லா துக்கத்தையும் வியாகுலத்தையும் அப்பா மாற்றி பூரண சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வாக்கின்படியாக எல்லாருடைய துக்கங்களும் மாறி சந்தோஷம், மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே.